காங்கிரஸ் கட்சியின் புகழை குலைக்கும் வகையில் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியின் தபால் தலைகளை நிறுத்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக அக்கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக குஷ்புவுடன் நமது செய்தியாளர் தேவப்பிரிய நிகழ்த்திய கலந்துரையாடல் இப்போது உங்களுக்காக. காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் குஷ்பு அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். மேடம் வணக்கம். குறிப்பா காங்கிரஸ் கட்சியுடைய இமேஜை குலைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இது போன்ற தபால் தலைகள் வெளியிட தடை செஞ்சிருக்கிறதா ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் உண்மை. மக்களுக்கு பாக்குறதுக்கு தெளிவாக இருக்கு. இல்லைன்னா எந்த காரணத்துக்காக இவங்க ரெண்டு பேருடைய மட்டும் தபால் தலை தடை செஞ்சிருக்காங்க? எத்தனையோ தபால் தடைகள் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது அண்ணன் இந்திரா காந்தி காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் 10 ஆண்டுகள் சென்ட்ரல் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எத்தனையோ தபால் தடை நாங்க வெளியிட்டிருக்கோம். அது காங்கிரஸ் தலைவர் மட்டும் இல்ல, வேற வேற இடத்துல இருந்து பிஜேபி தலைவர் கூட நாங்க வெளியிட்டிருக்கோம். இது வரைக்கும் நாங்க எதுவுமே பேன் பண்ணலையே. நீங்க வெளியில கொண்டு வரல, நீங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம். அவங்களது நீங்க தபால் தடை கொண்டு வந்தீங்களா, அந்த குற்றச்சாட்டுகள் வேற. ஆனா நாங்க இதுவரைக்கும் கொண்டு வந்த திட்டங்கள் இல்லைன்னா கொண்டு வந்த தபால் தடைகள் ஏதாவது நீக்கி இருக்குமா, ஏதாவது பேன் பண்ணி இருக்குமா? அது கிடையவே கிடையாது. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் யார் மக்கள் மத்தியில நல்ல பேர் கொண்டு வந்தாங்கன்னு முக்கியம் இல்ல, மக்களுக்கு யார் நல்லது செஞ்சிருக்கிறாங்க அதுதான் முக்கியம். ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாங்கன்னா அதுக்காக தான் தபால் தடை வெளியில இடுறோம். அதுக்காக இந்த பிஜேபி கவர்மெண்ட் எதுக்காக அன்னை இந்திரா காந்தியோட தபால் தலையும் அல்லது தலைவர் ராஜீவ் காந்தியோட தபால் தலையும் எதுக்கு நீக்கி இருக்காங்க, அதுக்கான ஒரு பதில் கொடுக்கட்டும். அதுக்கு எந்த பதிலும் உங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது எந்த பதிலும் வரமாட்டேங்குது. நானும் அந்த நேஷனல் டிபேட்லயும் கேட்டுட்டேன், நானும் நேரடியாக கேட்டுட்டேன். ஆனா பிஜேபி பொறுத்த வரைக்கும் எந்த பதில் அவங்க கிட்ட இருந்து வரமாட்டேங்குது. எனக்கு இந்த பேன் ஜும்லா பார்ட்டி இதுக்கான பதில் கொடுக்கிறது. அன்னைக்கு எங்களோட ஆர்ப்பாட்டம் நாங்க நிப்பாட்டோம்.